ஸ்ரீ குருப்யோ நமக. ஆனந்தனமும் ஆனந்தத்தை தேடும் அன்பார்கள் நேயர்களே, இன்று டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை, விஸ்வாசு வருடம் கார்த்திகை மாதம் ஏகாதசி திதி. மிருகசீரிஷம் அவிட்டம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அருகிலுள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று 11 முறை பெருமாளை வணங்கி வலம் வந்தால் இன்றைய நாளை மிகவும் சீராகவும் சிறப்பாகவும் ஆனந்தத்துடன் செயல்படக்கூடிய நாளாகவும் ஆபரணங்கள் சேரக்கூடிய நாளாகவும் அமையும். மேஷராசி அஸ்வினி பட்சத்து பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நாள் மிகவும் அருமையாக உள்ளது. பொருளாதார மேம்பாடு, வருவாய் அதிகரித்தல், பொன்பொருள் சேர்க்கை மற்றும் நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், கணவன் மனைவி ஒற்றுமை ஆகிய இன்று சிறப்பாக அமையும். ரிஷபம் கிருத்திகை மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்று நாள் மிகவும் தடுமாற்றமும் கவலை அளிக்கக்கூடிய நாளாக அமைந்ததால் கவனத்துடன் செயல்பட்டால் அலைச்சல்களை தவிர்க்கலாம். அதோடு நிதானத்துடன் அக்கறையுடன் செயல்பட்டால் நாளை மிகவும் எளிதாக பயணிக்கலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் மிகவும் சிறப்பாக அமைந்ததால் பொன் பொருள் சேர்க்கை, வருவாய் அதிகரித்தல், லாபம் அதிகரித்தல் மற்றும் உறவினர்கள் நண்பர்களுடன் சேர்ந்து ஆனந்தத்தை அளிக்கக்கூடிய நாளாக இருப்பதால் இன்று எல்லாவற்றிலும் வெல்லுங்கள். மிதுனம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நாள் மிகவும் அருமையாக உள்ளது. பெருமாளுடைய அனுகிரகத்தால் நீங்கள் லட்சுமி கடாட்சத்தை பெறுவீர்கள். மனைவியின் மூலம் அதிக வருவாய் அதிகரிக்கும். ஆகையால் மனைவியுடன் அக்கறையாக செயல்பட்டு கணவன் மனைவி உறவோடு மேம்பாடு அதிகரிக்கும், ஒற்றுமை அதிகரிக்கும். வருவாய் பெருக எல்லாம் உள்ள பெருமானை வணங்கி இன்றைய நாளை கவனத்துடன் செயல்படுங்கள். கடகம் பூசம் இன்று நாள் மிகவும் கடினமாக உள்ளதால், சுமாராக உள்ளதால் கவனத்துடன் செயல்பட்டு செயல்பாடுகளை துரிதமாகவும் அக்கறையுடன் அணுகினால் வெற்றியை பெறலாம். ஆயில்யம் இன்று ஆனந்தம் தரக்கூடிய நாளாக இருப்பதால் அதிக முயற்சிகள் ஏற்படுங்கள். புதிய முயற்சிகளில் வெற்றியை காணுங்கள். லாபம் அதிகரிக்கும், வருவாய் பெருகும். புதிய தொழில் மேற்கொள்ளுங்கள். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். மற்றவர்களுடன் மிகுந்த ஆலோசித்து பழகுங்கள். வெற்றியை காணுங்கள். சிம்மம் மகம் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு பூரிப்புடன் செயல்படக்கூடிய நாளாகவும் ஆனந்தத்தை தரக்கூடிய நாளாக அமைந்துள்ளதால் எளிதில் இன்றைய நாளை வெல்லலாம், வெற்றி பெறலாம். ஆகையால் எல்லா விதத்திலும் மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டால் வெற்றி அதிகரிக்கக்கூடியவும், வருவாய் பெருக்கம், லாபம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், பொன்பொருள் சேர்க்கக்கூடிய நாளாகவும் அமையும். உத்திரம் இன்ற நாள் சுமாராக உள்ளதால் கடின உழைப்பு தேவை, செயல்பாடுகளில் அதிக கவனம் தேவை. அவ்வாறு செயல்பட்டால் அலைச்சல்களின்றி இன்று நாளை மிகவும் வெல்லலாம். கன்னி அஸ்த நட்சத்திரக்காரர்கள் இன்று நாள் மிகவும் அருமையாக உள்ளது. ஆனந்தம் தரக்கூடிய நாளாக உள்ளதால் அகிலாண்டிய ஸ்ரீயை வணங்கி இன்றைய நாளை தொடங்குங்கள். இன்று கணவன் மனைவி ஒற்றுமை, பெற்றோர்களால் நிம்மதி, மக்கள் மற்றும் மைந்துனர்கள் மூலம் வெற்றியும் காணக்கூடிய நாளாக உள்ளதால் பொருள் சேர்க்கை, இன்பம், முயற்சிகளில் வெற்றியாக அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையும். சித்திரை இன்று அலைச்சல்கள் அதிகரிக்கும், எண்ணங்களில் அலையும் போதும். ஆகையால் மிகுந்த கவனம் தேவை. முயற்சிகளில் அக்கறையுடன் செயல்பட்டால் இந்த நாளை மிக எளிதாகவும் சுலபமாகவும் சமாளிக்கலாம். துலாம் சுவாதி விசாகம் இன்றைய நாள் மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளது. ஆகையால் பொன் பொருள் வருவாய் சேர்க்க அது எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி இன்றைய நாளை செயல்பாடுகளில் முயற்சி செய்தால் வெற்றி காண முடியும். ஆகையால் இந்த நாளை உங்களுடைய நாளாக பயன்படுத்தி கொண்டு அதிக அக்கறையுடன் செயல்பட்டால் வெற்றியை பெறலாம். விருச்சிகம் அனுஷம் இன்று நாள் மிகவும் கடினமாக உள்ளதால் அதிக கவனம் தேவை, செயல்பாடுகளில் அக்கறை தேவை. ஆகிய அதை பயன்படுத்தி கொண்டு அலைச்சல் இல்லாமல் உங்களுடைய நாளை மிகவும் சிறப்பாக செயல்படுத்த அணுகுங்கள். கேட்டை இன்று நாள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளது. தொழில்களில் மற்றும் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டால் வெற்றி வகை அதிகமாக பெறலாம். வருவாய் பெருகும், செல்வம் பெருகும், கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம். ஆகிய இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தனுசு மூலம் பூராட நட்சத்திரக்காரர்கள் இன்று நாள் மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளது. வெற்றிகள் அமையும், வருவாய் பெருகும், செல்வம் சேர்க்கை அதிகரிக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும், மக்களால் உங்களுக்கு இன்பம் பெருகும். பெற்றோர் மற்றும் உற்றார் உறவினர்களுடன் அழிந்த ஈடுபாடுடன் செயல்படுவீர்கள். இன்று நாளை உங்களுடைய நாளாக சேர்த்து கொண்டாடுங்கள். உத்திராடம் இன்று நாள் மிகவும் சுமாராக உள்ளதால்
அதிக அக்கறையுடன் செயல்பட்டால் இன்றைய நாளை மிகவும் வெல்லலாம். அதோடு கவனத்துடன் செயல்பாடுகள் கண்காணித்தால் சுலபமான நாளாக அமையும். மகரம், திருவோண நட்சத்திரக்காரர்கள் இன்று இன்றைய நாள் திருப்புமுனை நாளாக அமையும். ஆகையால் உற்று நோக்கி நாளை செயல்படுத்துங்கள். எதில் உங்களுக்கு அதிக வருவாய் வரும், எதில் உங்களுக்கு லாபம் தரும், எதில் ஈடுபட்டால் அதிக நன்மை பெறும் ஆகிய உற்று நோக்குங்கள். அதன் மூலம் வெற்றி பெறுங்கள் என்று நாள் மிகவும் உங்களுடைய நாளாகவும் தங்கம் போல் நாள் அமைந்துள்ளதால் அதே கவனம் செலுத்துங்கள். அவ்விட்டம், இன்று நாள் சிரமமாக உள்ள நாளாக அமைந்துள்ளதால் கவனத்துடன் செயல்பட்டு இன்றைய நாளை வெல்லுங்கள். கும்பம், சதயம் போராட்டாத நட்சத்திரக்காரர்கள் என்று போராடி வெல்லக்கூடிய நாளாகவும் அமைந்துள்ளதால் அதே கவனத்துடன் செயல்பட்டு இன்றைய நாளை உங்களுடைய நாளாக அமைத்துக் கொண்டு வருவாய் பெருக்கவும் செல்வம் பெருக்கவும் மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டால் நிச்சயம் லாபம் உண்டாகும். மீனம், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்று உபாதை தரக்கூடிய நாளாக உள்ளதால் மிகுந்த கவனம் தேவை. அதிக அலைச்சல் தரக்கூடிய நாளாக உள்ளதால் கவனத்துடன் செயல்பட்டால் இன்றைய நாளை வெல்லலாம். ரேவதி, இன்றைய நாள் சாதாரணமாக அமைந்துள்ளது. அதிக கவனம் செலுத்தி இன்றைய நாளை உங்களுடைய நாளாக ஆக்கிக் கொள்ளுங்கள். எல்லா விதத்திலும் வெற்றி தரும் பொன் பொருள் சேர்க்கை, லாபம், வருவாய் பெருக்கம் ஆகியவற்றில் நிச்சயம் வெற்றி உண்டு. ஆகையால் நாளை மிகவும் உங்களுடைய நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள்.